வணக்கம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக மானம் உள்ள மரியாதை உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழர்கள் பயணிக்கிறார்கள். நான் ஒரு பணக்கார ஜாம்பவான்களிடம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திறமையாக இருந்தால் அந்த இடத்தில் கவனத்தை செலுத்தி அவரை வளர விடுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு திறமை இல்லை என்றால் உங்களுடைய பண சக்தியை வைத்து உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப மற்ற இடங்களை நிரப்பி அழகு பாருங்கள். ஆனால் இன்று ஏழை எளிய பிள்ளைகள் பல திறமைகளை நடிப்பு திறமையில், அரசியலிலும் பல துறைகளிலும் நன்றாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தாலும் பணம் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் அவருடைய திறமைகள் அழிக்கப்படுகிறது. மண்ணோடு மண்ணாக ஏங்கி புதைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை சற்று மாற்றி நல்ல திறமை உள்ள ஏழை ஆண்மகன்களை வழிவிடுங்கள். ஏன்னா நீங்கள் மனசு வச்சா தான் ஒரு ஏழை வாழ்வான் வளர்வான். அவனால் 4 பேர் பயனடைவார்கள் என்று நீங்கள் நினைத்தாலே போதும். ஏன்னா இன்றைக்கி எல்லா துறையிலையும் நம்ம செயல்படுத்த முடியவில்லை. இப்போ இன்றைக்கி வடநாட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் தவறாக சித்தரிக்கவில்லை. ஆனால் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால பல திறமைகள் ஒரு வேலை வாய்ப்பில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி விளையாட்டுத் துறைகளிலும் சரி, பல துறைகளிலும் ஒரு ஏழை ஆண்மகன்கள் இப்போ இன்னும் இல்லை. கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா தோனி, கோனி, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. தமிழ்நாட்டில் ஒரு சந்து பொந்தில் விளையாடுறவங்க கூட கோலி, தோனி மாதிரி அடிக்கலாம். ஏன் அவனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது? ஜாதி மதம் பார்க்குறீங்க, இல்லைன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க. இந்த மாதிரி வேண்டாம். இப்படியே நம்ம பார்த்து தான் இன்னும் நம்ம தமிழ்நாடு கீழே போயிட்டுருக்குது, இந்தியாவும் கீழே போயிட்டுருக்கு. அந்த நிலைமை மாற எல்லோருக்கும் சமமாக இருப்போம். நாங்கள் உங்களை மதிக்காமல் இல்லை, நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே போதும். நாங்கள் அப்படியே படிப்படியாக வந்துடுவோம். ஒரு ஏழைகளை வாழ விடுங்கள், வழி விடுங்கள்.